வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை ஓய்ந்தும் வடியாத வெள்ளம். வீடுகளை இழந்த மக்களுக்கு ட்ரோன்கள் மூலமாக உணவு விநியோகம். தெலுங்கானாவில் கனமழை வெள்ளத்தால் மூன்றாவது நாளாக முடங்கிய இயல்பு வாழ்க்கை. வெள்ளத்தால் சேதமடைந்த பாலங்கள், சாலைகள், தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தீவிரம். அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இதுவரை 8 நிறுவனங்களுடன் 1300 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு ஒப்பந்தம். புதியதாக 4600 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாலே புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிப்பதா என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டால் கூட சட்ட விதிகளை மீறக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு கண்டிப்பு. நடிகைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் குறித்து பெரிய நடிகர்கள் குரல் கொடுக்க நடிகை ராதிகா வேண்டுகோள். ஹேமா கமிட்டியை போல் தமிழ்நாட்டிலும் குழு அமைத்து விசாரிக்க கோரிக்கை. ₹100 கோடி நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் கைது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் உள்ள சிறப்புகளை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஆளுநர் ரவிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய்களின் விலை கடும் வீழ்ச்சி. அறுவடை கூலி கூட கிடைக்காததால் விரக்தியில் முருங்கை செடிகளை அடிக்கும் விவசாயிகள். மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக 88 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. அமலாக்கத்துறை சம்மனுக்கு தடை கோரி பாரிவேந்தர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு நம் உறவுகள் தன்னை அணைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜாக்குவார் நிறுவனத்தின் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்தார். சாலையில் சென்ற பிற வாகனங்கள் மீது மோதாமல் லாவகமாக கார் சென்றதை ரசித்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் செய்தார். இதனிடையே சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்களுடனான சந்திப்பில் இதுவரை 8 நிறுவனங்களுடன் 4600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 1300 கோடி ரூபாய் முதலீட்டிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் மோசமாக உள்ளதாகவும் போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் இல்லை என்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியதற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தை படித்து போட்டித் தேர்வுகளில் ஏராளமான மாணவர்கள் தேர்வாகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். And I don't like to talk about that. It is not competitive.
it is certainly far behind, far below. I can see that in our university, in our policies, because it is reflecting in the academic standard, the scholarship of our students. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது அட்பார் வித் சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன் எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது அவனுக்கு அதுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது. வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன். அங்கே உட்கார்ந்திருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களிடம் நான் பேச வேணாம். மருத்துவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த மருத்துவமனைகளில் காவல்துறை மையம் கட்டாயம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் உலுக்கிய நிலையில் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் 2 முறை நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய நடைமுறைகளை மாநில மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி வெளியிட்டார். அதில் மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு என 2 குழு அமைக்கப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும். பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இரவு நேர பாதுகாப்பு உறுதி செய்ய மருத்துவமனையை சுற்றி மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் மருத்துவ பணியாளர்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதாகையை அமைக்கவும் உத்தரவிட்டு உடனடியாக அமல்படுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அதிகாரி வருவாய் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் மக்கள் உணவு, தண்ணீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். ஆந்திராவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 4.5 லட்சம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 31,000க்கும் மேற்பட்டோர் 166 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 200 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்ட் மாதத்தில் விஜயவாடாவில் பதிவான கனமழையால் விஜயவாடாவின் துயரம் என்று அழைக்கப்படும் புடமெரு சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரமே தண்ணீரில் தத்தளிக்கிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். கடற்படையின் ஹெலிகாப்டர்களும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். చిన్న పిల్లలు మొన్న సర్జరీ హార్ట్ పేషెంట్ కి సర్జరీ చేసి 10 రోజులు అయింది. డిశ్చార్జ్ అయి ఉంది. చిన్న పిల్లలు నిన్న ఫోన్ చేసి అక్క తీసుకెళ్తాను రెండక్క నా పరిస్థితి అసలు బాగాలేదు పిల్లలు ఏమైపోతారనేసి ఫోన్ చేసి లబో దిబోమని ఏడ్చింది. ఇక్కడ దాకా వచ్చినా మేము కనీసం మమ్మల్ని ఏమైంది కూడా అనట్లా. వాళ్ళు టైం పాస్ చేస్తున్నారు వేసుకొని. ప్రభుత్వం ఏం చేస్తుందో ఏమో పట్టించుకోవాలి కదండి. జవాలు అవి పట్టించుకుంటారా అండి? పట్టించుకోవాలి కదా. లోపల ఉండేవాళ్ళు ఒక్కళ్ళు పట్టించుకోవట్లేదు. తిన్నారా తినలేదా లేదు. ஆந்திர வரலாற்றில் மிகப்பெரிய கனமழையாக கருதப்படும் திடீர் கனமழைக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணா மாவட்டத்தில் பொப்பர்லங்கா கிராமமே நீரில் மூழ்கியது. கிருஷ்ணா ஆற்றில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் விஜயவாடாவில் உள்ள பிரகாசம் தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட 3 சிறிய வகை படகுகள் தடுப்பணையின் மதகில் மோதி சிக்கின. இதில் மதகின் ஒரு பகுதி சிறிதளவு சேதமடைந்தது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த 2 நாட்களாக விஜயவாடாவில் கேரவனில் இருந்தபடியே மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். விஜயவாடாவில் வெள்ள பாதிப்புகளை ஜேசிபியில் அமர்ந்தபடியே சாலைகளில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் மேற்பார்வையிட்டார்.
வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்த மக்களுக்கு ட்ரோன் மூலம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஆந்திர மாநிலமே வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வரும் 5ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1999 டிசம்பர் 24ஆம் தேதி நேபாளத்தின் காத்மண்ட் விமான நிலையத்திலிருந்து 178 பயணிகளுடன் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் டெல்லி நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட 40வது நிமிடத்தில் ஹர்கத் உல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். விமானத்தை பாகிஸ்தானின் லாகூரில் தரையிறக்குமாறு விமானியை மிரட்டிய அவர்கள் விமானத்தில் போதிய எரிபொருள் இல்லாததால் விமானிகளின் பரிந்துரையை ஏற்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்க சம்மதித்தனர். பின்னர் சுமார் 1700 கோடி ரூபாய் பணம் மற்றும் நிபந்தனையின்றி 36 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை விடுதலை செய்வதுடன் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தீவிரவாதி சஜத் ஆகானி உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கடத்தல்காரர்கள் இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தீவிரவாதிகளுடன் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாரான நிலையில் விமானிகளின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த கடத்தல்காரர்கள் விமானம் உடனே கிளம்ப வேண்டும் என்று விமானிகளை மிரட்டினர். இதற்கு விமானிகள் மறுக்கவே விமானத்தில் இருந்த 25 வயது இளைஞர் ஒருவரை கத்தியால் தாக்கி கடும் காயத்தை ஏற்படுத்தினர். இதையடுத்து அமிர்தசரஸிலிருந்து லாகூர் சென்ற விமானத்தை உடனடியாக துபாய்க்கு கொண்டு செல்லுமாறு கடத்தல்காரர்கள் கட்டாயப்படுத்தினர். விமானத்தில் தண்ணீரும் உணவும் தீர்ந்து போன நிலையில் பெண்களையும் குழந்தைகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற துபாய் அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்றது கடத்தல் கும்பல். உணவும் தண்ணீரும் கிடைத்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஆப்கானிஸ்தானின் தலைநகர் கந்தஹாரில் விமானம் தரையிறங்கியது. டிசம்பர் 27ஆம் தேதி இந்திய அரசின் பேச்சுவார்த்தை குழு கந்தஹார் சென்றது. 4 நாட்களாக நீடித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு இறங்கி வந்தது. மசூத் அசார் உள்ளிட்ட 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை விடுவிக்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டது. 3 தீவிரவாதிகளுடன் கந்தஹார் சென்ற அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் மூவரையும் ஒப்படைத்துவிட்டு பயணிகளையும் ஏர்லைன்ஸ் ஊழியர்களையும் மீட்டு வந்தார். இந்த உண்மை சம்பவம் அப்படியே வெப் சீரிஸாக வெளியாகியுள்ள நிலையில் கடத்தல்காரர்களுக்கு போலா மற்றும் ஷங்கர் ஆகிய இந்து மதம் சார்ந்த பெயர்களை சூட்டியதற்காக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விளக்கம் கேட்டு ஒன்றிய அரசு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள உண்மை சரிபார்ப்பவர்கள் கடத்தல்காரர்கள் உண்மையில் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பயணிகளிடம் தங்களை இந்து பெயர்களில்தான் அடையாளப்படுத்திக் கொண்டனர் என்றும் அந்த பெயர்கள்தான் வெப் சீரிஸில் அப்படியே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர். செபி தலைவரான திருமதி மாதவி பூரி புஜ் தனியார் வங்கியிலும் ஊதியம் பெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதன் மூலம் பிரதமர் மோடி அவரை பாதுகாப்பதாக விமர்சித்துள்ளது. ICICI வங்கியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த திருமதி மாதவி புஜ் 2017ஆம் ஆண்டு செபியின் முழுநேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் 2022ஆம் ஆண்டு செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு செபியின் முழுநேர உறுப்பினராக பதவியேற்ற பிறகும் முன்பு பணியாற்றிய ICICI வங்கியிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை 16.8 கோடி ரூபாயை திருமதி மாதவி புஜ் ஊதியமாக பெற்றுள்ளதாக ஆண்டு வாரியாக ஆதாரங்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பவன் கெரா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செபி தலைவராக அரசிடமிருந்து ஊதியம் பெறும் திருமதி மாதவி புஜ் ஆதாயம் பெறும் வகையில் தனியார் வங்கியிடமிருந்து ஊதியம் பெறுவது செபியின் சட்ட விதி 54 படி குற்றம் என்பதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். लेकिन सेबी की चेयरपर्सन जब वो मेंबर थी, होल टाइम मेंबर थी, 2017 से 2024 के बीच में रेगुलर इनकम ICICI बैंक से ले रही थी 16 करोड़ 80 लाख।
और इसको 3 अलग अलग भागों में हमने आपको दिखाया कि तनख्वाह ले रही थी। आप सेबी की होल टाइम मेंबर हैं, आप आईसीआईसीआई से तनख्वाह क्यों ले रही थी, हम ये जानना चाहते हैं। செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பதன் மூலம் அவரை பிரதமர் திரு மோடி பாதுகாப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். செபி தலைவரான திருமதி மாதவி புஜ் ஐசிஐசிஐ வங்கியிலிருந்தும் ஊதியம் பெறுவது திரு மோடிக்கு தெரியுமா என்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் நியமன குழு செபி தலைவர் மீதான அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளை கண்டறிந்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டலில் தொடர்புடைய நடிகர்களின் பெயர்களை கூற மாட்டேன் என்று நடிகர் ராதிகா சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் படப்பிடிப்பு ஒன்றில் கேரவனில் கேமரா வைக்கப்பட்டிருந்ததாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டினார். இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் கேரவன் விவகாரத்தில் கேரள போலீசார் தன்னிடம் விளக்கம் கேட்டதாக குறிப்பிட்டார். அப்போது என்ன நடந்தது என்று விரிவாக கூறியதாகவும் புகார் ஏதும் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டல்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக குறிப்பிட்ட ராதிகா ஏற்கனவே தவறு செய்தவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது எனவும் தெரிவித்தார். டெஃபினட்டா நான் 80ஸ்ல இருந்து நான் பாக்குறேங்க. தண்டனை கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ண இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக பெரிய நடிகர்கள் குரல் கொடுத்தால்தான் ஆறுதலாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியலுக்கு செல்லும் நடிகர்களுடன் பணியாற்றும் நடிகைகளுக்கு துணை நிற்கலாமே என்று ராதிகா வேண்டுகோள் விடுத்தார். அதோடு இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு செல்வதன் மூலம் உடனடி தீர்வு கிடைக்காது என்றும் அதில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிமுக தயவால்தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைத்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கூறியிருந்த நிலையில் அந்த கட்சிக்கு 65 எம்எல்ஏக்கள் எங்களால் தான் கிடைத்தது என்று பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். முளைச்சி 3 இலை விடல சிதனா, இந்த 3 இலை விடாத இது பார்த்து ரெட்டையிலையை பார்த்து கேட்குதுன்னா எவ்வளோ 50 வருஷம் மேலே இருக்க கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி. இப்படி இருக்க ஒரு நிலையில் ஏதோ நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னால் அது கௌரவமாக இருக்காது. நாங்கள் போட்ட அந்த இதால் 4 சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டீங்களே, ஒரு சீட்டு எம்எல்ஏ 2026 தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்க, முடியாது. அப்படி சொந்த காலம் கிடையாது, ஒரு செல்வாக்கம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் பிஜேபி எங்களை பார்த்து பேசுறது வினோதமாக வேடிக்கையாக இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசியிருக்காரு. அப்போ 65 எம்எல்ஏ யார் போட்ட பிச்சை? இந்த 234 சட்டமன்ற தொகுதி அசம்பிளி செக்மெண்ட் இருக்குல்ல தமிழ்நாட்டில், இதில் எத்தனை செக்மெண்ட்டில் ஏடிஎம்க்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கு சொல்லுங்கள்? 20 கூட இல்லை, ஒத்துக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு 65 எம்எல்ஏ இருக்காங்கல்ல சட்டமன்றத்தில், அந்த 65 எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள், அவங்க தொகுதியில் அதிமுக ஃபஸ்ட்டு வந்துருக்கணும்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஏன் வரல? பிஜேபி கூட இல்லை, அதனால் வரல. பிஜேபி கூட இருந்ததுனால நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் என்ன? பிஜேபி விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் என்ன சொல்லுங்கள்? பொது வெளியில் வெளியிடுங்க. 23% இப்போ கூட்டணியாக வாங்கியிருக்கீங்க நீங்கள். அப்போ நான் சொல்லவா 65 எம்எல்ஏக்களும் பிஜேபி போட்ட பிச்சைன்னு சொல்லவா? பிஜேபி எடப்பாடி தான் அட்டாக் பண்ணுறாருங்க, பிஜேபிக்கு உண்மையான எதிரி எடப்பாடி தான் சொல்வதன் மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போகிறீங்க. அது சிறுபான்மையினருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும், ஒரு 13% ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சிறுபான்மை ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு இந்த தேர்தலில்? நீங்கள் எஸ்டிபிஐ கூட எல்லாம் அலையன்ஸ் வச்சுருந்தீங்கல்ல, ஓட்டு போட்டாங்களா? போட மாட்டாங்க சார். இவங்க பேசுகிற இடத்துல தான் ஜெயக்குமார் டெபாசிட் போச்சு, அவர் பையன் தான் நின்னார், டெபாசிட்டே போச்சு. பிஜேபி தான் செகண்ட் வந்துச்சு. நீங்கள் சொல்கிற எங்கள் ஊர் மந்திரிகள் இருக்கிற இடத்துல தான் ஏடிஎம்கே 3ஆம் இடத்துக்கு போச்சு. எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் அண்ணன் கூட சொல்கிறார், நாங்கள் என்ன செய்கிறது, நாங்களும் கூவி கூவி தான் ஓட்டு கேட்டோம், ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குல்ல. அப்போது பிஜேபினாலேயே உங்கள் சொந்த தொகுதியிலேயே பின்னுக்கு தள்ளப்பட்ட போது கூட நீங்கள் ஏன் பிஜேபியினுடைய பொட்டன்ஷியல்ஸை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துருவோம், உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுல பார்த்துருவோம், யார் யாருக்கு போட்ட பிச்சைன்னு பார்த்துருவோம்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விரக்தியில் விவசாயிகள் முருங்கை செடிகளை அழித்து வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கை சாகுபடி அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு இடங்களில் அறுவடை நடைபெற்று வருவதால் காய்கறி சந்தைக்கு முருங்கை வரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ முருங்கை தற்போது 11 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் அறுவடை கூலி கூட கிடைக்காததால் விரக்தியில் முருங்கை செடிகளை உழவு செய்து விவசாயிகள் அழித்து வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் 100 ரூபா முதல்ல 50 ரூபா 80 ரூபா வரைக்கும் விலை விற்றுச்சு. இப்போ கிலோ 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. பொரிக்கிற கூலி, ஆள் கூலி இதுகள் எல்லாம் சுங்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால போதிய விலை கிடைக்காதனால முருங்கை செடியை நாங்கள் இப்போ உழுதெறிஞ்சிட்டு வேறு வெள்ளாமை செய்கிறது பயிரிட ரெடி ஆகிட்டு ரொம்ப எங்களுக்கு நஷ்டிட்டு வருது. அதனால் உழவு ஓட்டி போட்டு நாங்கள் வேறு சாகுபடி பண்ணி இப்போ எல்லாம் நினச்சிக்கிறோம். உர விலை மருந்து விலை எல்லாம் ஏறி போச்சு. எங்களுக்கு ரொம்ப இழப்பீடாக இருக்குது. இந்த முருங்கைக்கு எங்களுக்கு ஏற்றுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்து முருங்கை போடுவோம். இல்லைன்னா நாங்கள் ஏதோ சும்மாதே காட்டை போடுற மாதிரி நிலைமையை. மேலும் திண்டுக்கல், திருப்பூர், கரூர், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் முருங்கை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுவதால் இந்த பகுதியில் முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.